ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது, ஆலயமும் கல்லர் குகையும் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில் நடந்த ஒரு சம்பவம். நம்முடைய ஆண்டவர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் மரித்தார். அதுக்கு முன்னாடி நாளாகிய 11ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கும்போது பாருங்க, மத்தேயில 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் அப்படி எழுதியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் அதை கல்லர் குகையாக மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா எல்லாரும் அடித்து வெளியே துரத்திடுவான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த வசனம் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய பாடத்தினுடைய ஒரு தலைப்பு, ஆலயமும் கல்லர் குகையும். அப்போ அன்னைக்கு டைமில் என்ன பண்ணலாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது, ஒரு பெரிய ஒரு பண்டிகை நாளாக அது இருந்தது. நாட்கள் வரப்போகுது. அதனால் வெளியே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு வந்து வருவாங்க. வரும்போது ஆலயத்தில் போய் அவங்க வந்து தங்களோட சுத்திகரிக்கக்கூடிய வேலைகள்லாம் அங்கே செய்யணும், பலிகள்லாம் செலுத்தணும், இப்படி சில முறைமைகள்லாம் அங்கே இருந்தது. ஆனால் அந்த ஆலயமானது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த அடையாளங்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. பாருங்க, எதுக்காக ஆலயம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கவனிக்கும் போது, அந்த ஆலயத்துடைய நோக்கமானது பாருங்க, 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஸோ அங்கே நமக்கு ரொம்ப அருமையாக அந்த உண்மைகள் காமிக்கப்படும். அதை வாசிக்கலாம் பாருங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் விண்ணப்பத்தை நீங்கள் கேளுங்க மாதிரி அங்கே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த ஆலயமானது யார் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தின் வாதையை உணர்ந்து ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி அங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ, அவர்களுடைய இருதயத்தின் நிலையை அறிந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் 2 பேருக்குள்ள ஒரு அருமையான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த இடம் வந்து பார்க்கப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசாயால 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை வாசிக்கும்போது பாருங்க, ஏசாயா 56ல் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த லாஸ்ட் லைன் மட்டும் படிக்கிறேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ ஜெப வீடுனா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க இருதயத்தோட நிலைமையை உணர்ந்து இருதயமானது தேவனுடைய பிரமாணங்களை, இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், இருதயமானது தேவனுடைய சட்டத்திட்டங்களை பிரமாணங்களை முழுக்க முழுக்க நம்பி அதன் அடிப்படையில் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆலயம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக காமிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில வேதபாரகர், பரிசேயர், அப்படி சொல்லப்பட்ட சில ஆசாரியர்கள், அப்படி சொல்லப்பட்ட சில ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது, அந்த ஆலயத்தினுடைய உண்மை தன்மையை, பரிசுத்தமான ஒரு நிலை என்ன பண்ணாங்கன்னா மாற்றிட்டாங்க. அதனால தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாரா அழிச்சு வெளியில் துரத்திட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஆலயத்தினுடைய உண்மை தன்மை, பரிசுத்த தன்மை, அதை மாற்றக்கூடிய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் கல்லர் குகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டார். அப்போ இந்த ஆலயமானது இதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக? 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுதும், அதே நேரத்தில் ஏசாயால 56ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுதும் மிக தெளிவாக காமிக்கப்பட்டது. எது காமிக்கப்பட்டது? இது என்னுடைய ஜெப வீடு. இந்த ஆலயத்தில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இருதயத்தினுடைய வாதியை முற்றிலுமாக உணர்ந்து தேவ பிரமாணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, சட்டம், வேத பிரமாணங்கள், கட்டளைகள் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் எங்கிட்ட சேரணும். அதுக்கு தான் இந்த ஆலயம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உண்மை நிலைமைகளை தான்
நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அன்னைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், ஆசாரியர்கள் மாத்தினாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர்களை அந்த ஆலயத்திலிருந்து அடிச்சு வெளியே துரத்திட்டார். ஏன்னா இந்த பரிசுத்தமான அடையாளங்களை நீங்க மறைச்சிட்டீங்க, கள்ளர் குகையா மாத்திட்டீங்க, நீங்கெல்லாம் திருடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லிட்டார். அப்ப அதே மாதிரி ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா நிதானிக்கும் போது இன்னைக்கு நாம தான் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள்ல மிக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் காமிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை கரைப்படுத்தி விட்டார்கள். அதாவது இன்னைக்கு நம்ம தான் ஆலயமே. அப்போ நம்முடைய இருதயமானது நம்முடைய உண்மை நிலையை அறிந்து தேவ பிரமாணங்கள், தேவ கற்பனைகள், கட்டளைகள், தெய்வீக ஒழுக்கங்கள் இதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயமானது தேவன் கூட இணைந்திருக்கணும், இசைவான எண்ணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்மளையே ஆலயமாக என்ன பண்ணாருன்னா ஒரு இந்த அழைப்புக்குள்ளாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் இந்த ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விட்டார்கள். யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆசாரிகள் மாதிரி, வேதபாரகர் மாதிரி, பரிசேயர் மாதிரி, சதுசேயர் மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், ரெவரண்ட், ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அடையாளங்கள் மூலமாக காமிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி சில ஜனங்கள், கூட்டங்கள், சரிங்களா? அப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சொல்லர்த்தமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா, நிறைய சர்ச்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதற்குள்ளாக நிறைய வியாபாரங்கள் நடக்குது. அப்ப அந்த வியாபாரங்களை பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய இருதயமானது தெய்வீக ஒழுக்கங்களை மீறும்படியாக அது செய்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியம் முழுக்க முழுக்க வியாபாரமாக மாறிவிட்டது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்குது. பலிகளை செலுத்த வரவங்களை தங்களுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, ரொம்ப எளிமையாக பாவத்தினுடைய தன்மை உணர முடியாத அளவுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள்ல. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய அனைவருமே இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவார்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆலயத்துக்குள்ளாக, இந்த அழைப்புக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுவார்னா வெளியில துரத்திடுவாரு. யாரும் சரி பார்க்கும் பொழுது இந்த விற்கிறவங்க, கொல்றவங்க. இதை குறிச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கும். பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேலை ஒரு சில பேருக்கு கடினமா இருக்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருப்பார். மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பார்த்தீங்களா? இது நிறைய ஆச்சரியமான காரியங்கள் இருக்குது. இது 666 பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த 666 வேற யாருமே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான் இந்த 666 அப்படின்றத ஆச்சரியமா உள்ள பதிவு செய்திருக்காரு. இன்னொரு நாட்கள் நம்ம அதை கவனிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு உண்மையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையில அங்க சொல்லர்த்தமாக ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்குள்ளாக நிறைய பேர் விற்றார்கள், சில பேர் அதை வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த காசுக்காரர்கள், புறா விற்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்து ஆலயத்தினுடைய அடையாளங்களை மாற்றினார்கள். அதனால தான் அதை கள்ளர் குகையா மாத்திட்டீங்களான்னு கேட்டார். அப்ப கள்ளர் குகையா மாத்தினவங்க தான் கள்ளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அவங்க எல்லாருமே அடிச்சு வெளியே துரத்திட்டார். அப்ப இந்த சம்பவமானது எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் இன்னைக்கு ஆலயமா அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இருதயங்களை கெடுத்த இந்த போதகர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், ஃபாதர்ஸ், இப்படி நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாரும் கிடையாது. அப்போ இவர்களுடைய தனிப்பட்ட எண்ணங்களால உருவான காரியங்கள் எல்லாமே இந்த ஆலயமா மாறக்கூடியவங்களை கெடுத்துருச்சு. எப்படி கெடுத்தது? இருதயத்தினுடைய வாதியை உணராமல், தெய்வீக பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல், சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல், வேதம் என்ன சொல்லுதோ அதை கவனிக்க முடியாத அளவுக்கு அநேகர் இன்னைக்கு வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களையும் துரத்துவாரு, இப்படி கெடுத்தவங்களையும் துரத்த போறாரு. இப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுக்கும்படியாக தான் இந்த இடங்கள் காமிக்கப்பட்டிருக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம பரிசுத்தமான ஆலயமாக மாற தெய்வம் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.